சிறப்போடு நடைபெறக்கூடிய நம்ம பிளாக் திருவிழாவினுடைய ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய நடுவர் பேராசிரியர் அவர்களே, எதிரணியிலே இருந்து வாதிட்டு இருக்கக்கூடிய எதிரணியுடைய பேச்சாளர்களே, எங்கள் அணி தரப்பிலே தன்னுடைய வாதங்களை சிறப்பாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய சொற்பொழிவாளர்களே, கோயிலிலே நடைபெற்ற திருவிழாக்களை குடியிருப்புகளுக்கு மாற்றியிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் ஊடகவியலாளர் அறிவு அவர்களே, பகுதிவாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக 3 பேரும் பேசிட்டாங்க, நடுவரும் இடையிலையும் பேசிட்டாங்க. மகிழ்ச்சியை தருவது எது? கூடுவது தானே. அப்போ கூடுவது தானே திருவிழா. அது எங்கே கூடினால் என்ன? அதிக மகிழ்ச்சியை தருவது எங்கே அதிகமாக மக்கள் கூடுகிறோமோ அங்கே தானே அதுதானே திருவிழாவின் நோக்கம். அப்போ நாம் இன்றைக்கி மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் எங்கே கூடியிருக்கிறோம்? கிராமத்தில், நகரத்தில் தானே கூடியிருக்கோம். மகிழ்ச்சியாக தானே இருக்கோம். காலையிலேருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருந்திருப்பீங்க. அப்போ அதிக மகிழ்ச்சியை தருவது எது? கூடுவது. அதற்கு பெயர் வேணால் திருவிழான்னு வச்சுக்கலாம். அதை விட சிறப்பு என்னென்னா, எல்லோரும் என்னென்னா திருவிழானா இயல்பாக சொல்கிறது, நான் கிராமத்துக்கு போகணுங்க, கோயிலுக்கு போகணுங்க, சிறப்பு மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக கள்ளழகர் தொடங்கி தசரா வரைக்கும் இங்கே பேசிய போது எல்லோரும் சொன்னாங்க, எதிர்த்தரப்பு தலைவர் உள்ளிட்டு, தசரா திருவிழாவில் இந்துக்கள் மட்டும்தான் போய் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பின் திருவிழாக்களிலே எல்லா சாதி மக்களும் ஒன்றா கூடுறோம்ல, இதுதானே மகிழ்ச்சி. பக்கத்து வீட்டுக்கார் பாயா இருப்பார், பிரியாணி கொடுப்பாரு. எழுத்த வீட்டுக்கார் கிறிஸ்துவராக இருப்பார், கேக்கு கொடுப்பாரு. நாம் நம்ம வீட்டு பொங்கலை கொடுப்போம். 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மகிழ்ச்சி தானே திருவிழா. மகிழ்ச்சி இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார் திருநெல்வேலிக்காரராக இருப்பார், அவர் அல்வாவும் கொடுப்பாரு. இல்லை, உண்மையிலேயே மகிழ்ச்சி தானே. இல்லை, கவரில் கொடுக்குற அல்வான்னா மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. வேறு அல்வா கொடுத்தா தான் சிக்கல். கவரில் கொடுக்குற அல்வா ஒன்று மகிழ்ச்சி தானே. எனவே மகிழ்ச்சி என்பது கூடுவது. இன்னும் சிறப்பாக சொல்லும்போது, இந்த கோயிலில் திருவிழா, கிராமங்களில் திருவிழா எந்த மாறுபாடும் இல்லை. இது நகரம். எந்த நகரமும் தானாக உருவாகலை. அப்போ நகரத்தை உருவாக்குவது யார்? எங்கோ ஒரு கிராமத்துலேருந்து நேற்றோ இன்னைக்கோ அதுக்கு முன்னே வந்த நம்முடைய தாத்தாக்களோ பாட்டன்களோ தானே வந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் அதே பண்பாட்டை இங்கே கொண்டாடுறான்னா, உங்கள் ஊரில் நீங்கள் பண்பாட்டை கொண்டாடுவதை விட இன்னொரு ஊரில் போய் கொண்டாடுற எங்கள் பாட்டன் தானே பெருமைக்குரியவன். அப்போ எது மகிழ்ச்சியை தருவது? நகர்ந்து நகர்ந்து இங்கே கொண்டாடுகிறார்கள். அதனால தான் இதுக்கு பேரே நகரம். நிச்சயம்தான் நடுவர்களே. ஏன்னா இப்போ நான் ஒரு பணக்காரர் ஒரு ஏழைக்கு உதவுறாருன்னு வச்சுங்க, ஒரு சோறு வாங்கி கொடுக்குறாருன்னா அது சிறந்ததா? அல்லது ரொம்ப வறிய நிலையில் இருக்கக்கூடியவன், அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடியவன், தன் குடும்பத்தை கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் ஒரு 2 பேருக்கு சோறு வாங்கி கொடுப்பது சிறந்ததா? அப்போ ஏழையாக இருக்கக்கூடியவன் சோறு வாங்கி கொடுப்பது தானே சிறந்தது. நீங்கள் கிராமத்தில் உங்களுக்கு கோயில் இருக்கிறது, தெருக்கள் இருக்கிறது, வேறு பண்டிகை இல்லை, எங்களுக்கு இங்கே எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம்ல. அதனால தான் நகரத்தில் இருக்கக்கூடிய திருவிழா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் கோயில்களில் இன்னமும் தமிழ்நாட்டுடைய நிலை என்னன்னா, திருவிழான்னு எதுக்கு வேணாலும் சொல்லலாம். இப்போ போன தேர்தலுக்குமே தேர்தல் கமிஷனே தேர்தல் திருவிழான்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருவிழாவில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த மாதிரி வாக்காளர்கள் தொடங்கி வேட்பாளர் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது தேர்தல் திருவிழா. அப்படி திருவிழாக்களுக்கு வேறு வேறு பெயர் இருக்குது. ஆனால் கிராமத்தில் கோயில்களில் நடத்தக்கூடிய திருவிழாக்களிலே குறிப்பிட்ட இடங்களிலே அவர்கள் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கோயிலில் கலந்துக்கணும். ஆனால் இங்கே நகரத்தில் நடக்கக்கூடிய ஆடி அம்மன் கூழ் ஊற்றுற திருவிழாவில் ஊரில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் கலந்துக்கிறோமா இல்லையா? கடவுள் மறுப்பாளரான நான் உட்பட அங்கே போகிறேன், நண்பராக இருக்கக்கூடியவங்க கூப்பிடுறாங்க. அப்போ எது மகிழ்ச்சியை தருவது? நாம் இங்கே ஒன்றாக கூடுவது, சாதி மதங்களை கடந்து. இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு சாதி மதங்களை கடப்பது. இப்போ எங்களாரும் பேசும்போது இன்னொன்று சொன்னாங்கல்ல, ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எது? நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை அடக்கக்கூடிய விழா. இப்போ அந்த மாடுகளை அடக்குவதை தடுப்பதற்கு பீட்டான்னு ஒரு அமைப்பு, RSS சிந்தனை உள்ள அமைப்பு, மிருகவதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் எல்லாம் மாடுகளை கொடுமைப்படுத்துறீங்கன்னு தடை போட்டுட்டான். அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் தொடங்கி மாடுகளுடைய நலன், வயல்களுடைய நலன்லாம் பாதிக்கப்படுதுன்னு கவலைப்பட்டாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவன் எந்த போராட்டமும் செய்யல. நகரத்தில் உள்ள நாம தான் கடற்கரையை முற்றுகையிட்டு திரும்பவும் ஜல்லிக்கட்டுக்கு உரிமை வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ உங்கள் கிராமத்தின் மகிழ்ச்சியும் சேர்த்து காப்பாற்றிய பெருமை நகரத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உண்டு. எனவே தான் நகரத்தினுடைய மகிழ்ச்சி என்பது. இங்கே பேசிய போது எங்களுடைய அணியிலிருந்து நந்தகுமார் ரொம்ப சிறப்பாக சொன்னார்.
உங்களுக்கு கோயிலிலே நடைபெறக்கூடியது மட்டும்தான் உங்களுக்கு திருவிழா. ஆனால் எங்கள் நகரப்புறத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் எதெல்லாம் திருவிழா தெரியுமா? அறிவு சார்ந்த திருவிழா. முதலாக கடந்த முறை ஆட்சியிலே இருந்தவர்களாலே கொண்டு வரப்பட்ட அறிவு திருவிழா. புத்தக சந்தைகள் நாடு முழுக்கதும் திறக்கப்பட்டன. புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பது. ஏன்னா இன்னைக்கும் மெத்த படித்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு தெரியுங்களா சம்பளம்? மெத்த படித்த ஆசிரியர்களே தனியார் கல்லூரி தொடங்கி பேராசிரியர் உள்ளிட்டவங்க வேலை செய்கிறவங்களுக்கு 15,000 25,000 வரை அந்த குறைந்த சம்பளத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆசிரியர் பணியை ஏன் பெருமையாக நினைக்கிறாங்க தெரியுமா? அதுதான் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பணி. அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த அந்த செயலை அறிவு திருவிழாவாக கொண்டாடுவது எது? நகரம். நீங்கள் ஒன்றும் இல்லை, என் நாவலர் நெடுஞ்செழியன் பேச்சாளர் இருந்தாங்க. அவங்க இயல்பாக எப்போவும் பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பார்த்து நம்மளை யாரோ ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்க, ஏங்க வீடு இருக்கா உங்களுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருந்தால் இருக்குமோ இல்லைன்னா இல்லைமோ. கார் வச்சுருக்கீங்களா? இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை. மோட்டர் சைக்கிள் இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை. சொத்து பத்து இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை. மனைவி மக்கள் இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை. அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லணும்? அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும்ல. யாரை பார்த்து நீ அறிவு இருக்கான்னு கேட்குறேன்னு கோபம் வருதுல்ல. அந்த அறிவு சார்ந்த திருவிழாவை கிராமங்கள் நடத்தல, நகரங்கள் தான் நடத்தியது. எனவே நகரத்தில் தான் ரொம்ப மகிழ்ச்சியான திருவிழா. இங்கே நடக்கிறது போல திருவிழாக்கள்னா உங்கள் ஊரில் இல்லை, எங்கே நகரத்திலையும் கிராமத்தில் நீங்கள் எப்போது தான் கோயிலில் திருவிழா கொண்டாடுறீங்கன்னு அங்கே வேலை செய்யக்கூடிய இருக்காங்களே, ராட்டனம் போடுறவங்க தொடங்கி கொடை சுற்றுறவங்க வரைக்கும் நகரத்தை நோக்கி படையெடுத்து வந்து நகரத்தில் திருவிழான்னு மட்டும் இல்லை, ஆங்காங்கே தனியாக குடியிருப்புகள் மத்தியில் ஒரு இடத்த போட்டு சுற்றுலா தலமாக்கி விளையாட்டு திடலாக்கி அங்கே இந்த விளையாட்டுலாம் காட்டக்கூடிய வாய்ப்பை நகரம் தான் வழங்கியிருக்கு. ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் வேலை வாய்ப்பை எது கொடுக்கிறது? நகரத்தில் இருக்குது. அப்போ மகிழ்ச்சி எது? நான் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் இல்லை, அந்த வேலை செய்ய வர்றாங்கல்ல, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தொழிலே இல்லாமல் ராட்டினம் போன்ற அந்த வேலைப்பாடுகளோடு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எது மகிழ்ச்சியை தரும்? வேலை இருந்தால் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். அந்த மகிழ்ச்சியை தருமே, அந்த மகிழ்ச்சியும் தருவது எது? எங்கள் நகரம். இன்னொன்று சொன்னாங்கல்ல, நம்முடைய எதிரணியுடைய சகோதரர் எழுத்தாளர் பேசும்போது சொன்னாங்கல்ல, வயசானவங்களாம் நாங்கள் நோட்டு எடுத்துகிட்டு போதெல்லாம் அப்பங்க நாங்களாம் இளைஞர்களாம் நோட்டு எடுத்துகிட்டு போய் தான் கேட்குறோம்னு. நீங்கள் நோட்டு எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் கேட்பது எதற்கு? கோயில் திருவிழாவுக்கு மகிழ்ச்சி. கோயில் திருவிழாவுக்கு கேட்குறீங்க, கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்துகிறீங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் உங்கள் ஊர்லேயே சாக்கடை ஓடிட்டு இருக்குமே, அந்த சாக்கடையை வாருவதற்கு எத்தனை இளைஞர்கள் துணிந்து இறங்கியிருக்கிறீங்க? உங்கள் இரவு பாடசாலைன்னு நம்ம வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் லைட் இல்லாமல் இருப்பாங்களே, அவர்களுக்காக இரவு பாடசாலை எத்தனை பேர் நடத்தியிருக்கீங்க? ஆனால் இங்கே எங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களும் நோட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களும் வசூல் செய்கிறாங்க, அவர்களும் திருவிழா நடத்துகிறாங்க. திருவிழா முடிந்த பிறகு அதோடு எங்கள் கடமை முடியல, எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துக்கு இரவு பாடசாலை இல்லை, எங்கள் வீட்டில் ஏழை பள்ளிகள்லாம் எங்கள் பகுதியில் இருக்குது, அவங்கெல்லாம் படிக்க நாங்கள் இரவு பாடசாலை நடத்துகிறோம்னு இரவு பாடசாலை, இரத்த தான முகாம், வேலைவாய்ப்பு முகாம் எல்லாவற்றையும் திருவிழாவை போல நடத்தி தான் மகிழ்வது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை மகிழ்விப்பது நகரம். நகரம் தானே? அப்போ அந்த நகரத்திற்கும் கிராமத்திற்கும் என்ன வேறுபாடுனா, நீங்களும் கிராமத்திலே சாதிகளை கடந்து, ஏன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், போன ஆண்டு தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோயிலுக்கு உள்ளே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய் சாமி கும்பிட முடியல, திருவிழாக்களை கலந்து கொள்ள முடியல. குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் நிற்கணும், கோபுர தரிசனம் தான் கோடி புண்ணியம், உனக்கெல்லாம் உள்ள வருவதற்கான அருகதை இல்லைன்னு சொன்னா. ஆனால் எங்கள் நகரத்து அம்மன் கோயிலில் போய் பாருங்க, எல்லா மக்களும் உள்ள போய் பூசை பண்ணுறமே, இது நகரம்தான் மகிழ்ச்சிக்குரியது என்பதை அருள் கூர்ந்து எதிரணியினுடைய தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நகரம் என்பது நீங்கள் நினைப்பதை போல ஏதோ நீங்கள் இன்னொரு இடத்துல இல்லாததை இட்டுக்கட்டி செய்வது அல்ல. இந்த நகரம்தான் அறிவியல் வளர்ச்சியோடு கூடி எப்படியெல்லாம் மகிழலாம் என்ற மன சிந்தனையை கொண்டு அந்த அறிவார்ந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கக்கூடியது. இன்றைக்கே ஏதாவது ஒரு இடர்பாடு வரட்டும், புயல் வரட்டும், மழை வரட்டும், அல்லது பேரிடர் ஏதாவது ஒன்று வரட்டும், கொரோனா போன்றவர்கள் வரட்டும், கிராமத்திலே உள்ளவர்கள் வெளியிலே இருந்து இங்கே வர்றதில்லை. ஆனால் நகரத்தில் உள்ளவன் தான் உயிரையும் துச்சமென மதித்து பிணங்களில் தோலில் போய் தூக்கி சுமந்துக்கிட்டு கொரோனா காலத்தில் செய்தானா இல்லையா? அப்போ அந்த வீட்டுக்குரிய அந்த பிள்ளை வளர்த்த குடும்பம், என் பிள்ளை ஊருக்கு நல்ல செய்தான்னு மகிழ்ந்தாங்கல்ல, அந்த மகிழ்ச்சியை தருவது, திருவிழாக்களையும் கடந்த மகிழ்ச்சியை தருவது நகரங்கள். நகரங்கள் வெறும் மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல, வரலாற்றுக்கும் உரியது என்பதை எதிரணிக்கும் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் நடுவர்
தலைவர் அவர்களே, காரணம் எங்கள் அணி தோழர் சொன்னது மாதிரியே நீங்களும் நகரத்தில் தான் வாடுகிறீர்கள். நகரத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தீர்ப்பை எங்களுக்கு தாங்கன்னு நாங்கள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளைப் போல மிரட்டி தீர்ப்பை வாங்கக்கூடியவர்கள் அல்ல. அறிவார்ந்த சமூகத்திலே வசிப்பவர்கள், நகரத்திலே வசிப்பவர்கள். எனவே எது சரியான தீர்ப்போ அந்த தீர்ப்பை நீங்கள் தாங்க, நாங்கள் வாங்குவோம். எதிரணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.